வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, ஒரு பால் செய்கிறது தான் எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பாருங்கள். ஒரு சைடில் தான் ஊசி கொடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 அடி ஒயர் எடுத்திருக்கேன். இந்த சைடு இப்போ முதல்ல ஒரு 5 பாசி போட்டுடலாம். முதல்ல 5 பாசி போட்டுட்டு வாங்க அது பிறகு பார்க்கலாம். பாருங்கள், 5 பாசி போட்டிருக்கோம். இதில் நாட் போட்டுடலாம். பாருங்கள், நாட் போட்டுட்டு இதை 2-3 பாசிக்கில் உள்பக்கமாக எடுத்தாச்சு. இப்போ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய டோயினை இந்த ஒரு பாசிலையும் இப்படி கொடுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்தாச்சு. நம்ம இப்போ வந்து ஆரஞ்சு கலரும் ஒயிட் கலரும் தான் வச்சு செய்ய போகிறோம். இது வந்து பச்சையும் வெள்ளையும் வச்சு செய்திருக்கேன். இப்போ இதில் 5 பாசி போடணும். பாருங்கள், முதல்ல 5 மணிப்பூ தான் போட்டிருக்கோம். இனி 6 மணிப்பூ வரும். முதல்ல ஒரு ஆரஞ்சு வெள்ளை ஆரஞ்சு வெள்ளை ஆரஞ்சு இதே போல் போட்டிருக்கோம். 5 பாசி, இதில் ஒரு பாசி இருக்குது. அப்போ 6 பாசி சேர்ந்து ஒரு பூ வரும். இந்த பக்கமாக இப்படி கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த பக்கத்தில் இந்த பாசிலையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த 2 பாசியும் சேர்த்து எடுக்கணும். அதனால் நம்ம ஒரு பாசி இப்போ கம்மியாக போட்டுக்கலாம். ஒரு ஆரஞ்சு, ஒரு வெள்ளை, ஒரு ஆரஞ்சு, ஒரு வெள்ளை இதே போல் போட்டுடலாம். பாருங்கள், 4 பாசி போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த 2 பாசியும் சேர்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி வரும். இப்போ இந்த பக்கத்து பாசியும் எடுத்துக்கிடணும். இதே போல் தான் இந்த ரவுண்டு போட்டு வர போகிறோம். இப்போவும் இதில் அதே மாதிரி தான் ஒரு ஆரஞ்சு, ஒரு வெள்ளை, ஒரு ஆரஞ்சு, ஒரு வெள்ளை இப்படி இந்த 5 மணி பூலையும் 5 பாசிலையும் சுற்றியுமே பூ வரணும். அதே மாதிரி பாருங்கள், இப்போ கடைசி பூ போட போகிறோம். இந்த ஆரஞ்சு கலருக்கும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ 3 பாசி இருக்குது. இதில் இப்போ போடும்போது வெள்ளை முதல்ல போடணும். அடுத்தது ஒரு ஆரஞ்சு, ஒரு வெள்ளை, இந்த 3 பாசியும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெள்ளை பாசியில் இதே போல் இந்த ஊசியை கொடுத்து எடுத்துக்கிடுங்க. எடுத்துகிட்டு இப்போ இதில் 3 பாசி போட்டுடலாம். வெள்ளை இந்த 2 பாசியும் சேர்த்து எடுக்க போகிறோம். அதனால் 3 பாசி எடுத்துருக்கேன். இனி இதை இந்த பக்கமாக இப்படி கொடுத்து எடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். இப்போவும் 3 வெள்ளை பாசி போட்டுடலாம். இந்த பாசியில் கொடுத்து இப்படி எடுத்துடலாம். பாருங்கள், இதில் வெள்ளை தான் முதல்ல நம்ம போட போகிறோம். வெள்ளை பூ தான் ரவுண்டாக வரும். இதில் 3 பாசியாக போட்டு இதில் ஒரு பூ, இதில் ஒரு பூ, இதில் ஒரு பூ, இதே போல் இன்னும் 3 பூ போட்டுருங்க. இதுக்கு பிறகு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ரவுண்டும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த ஆரஞ்சையும் இந்த வெள்ளையும் சேர்த்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ ஒரு ஆரஞ்சு, ஒரு வெள்ளை, ஒரு ஆரஞ்சு இதே போல் போட்டுட்டு இந்த 3 பாசியும் சேர்த்து எடுக்க போகிறோம். 1 2 3 இங்கே 3 பாசி போட போகிறோம்.
3 பாசியும் போட்டுட்டு இந்த 3 பாசியும் சேர்த்து எடுத்துடலாம். இப்படி வரும். இப்போ இந்த பாசிக்கு லோடி கொடுத்து எடுத்து இந்த பாசியை எடுத்துடலாம். இந்த 3 பாசியும் ஊசி உள்ளே கொண்டுட்டு வந்துடணும். அதுக்கு பிறகு ஒரு ஆரஞ்சு, ஒரு வெள்ளை, ஒரு ஆரஞ்சு. இந்த ஒரு பூ, இந்த ஒரு பூ, 3 பூ போட்டிருக்கோம். இந்த 2 பூவையும் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த 5 பூவையும் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது இப்போ இந்த 3 பாசியும் சேர்த்து எடுக்க போகிறோம். அதனால் இப்போ இதில் ஆரஞ்சு கலர் இருக்குது. அதனால் வெள்ளை 1, ஆரஞ்சு 1, வெள்ளை 1 இதே போல் போட்டுடலாம். இந்த 3 பாசியும் சேர்த்து எடுக்கணும். இந்த பாசியில் எடுத்து இந்த 4 பாசியும் சேர்த்து எடுத்துக்கிடணும். இன்னும் இதே போல் தான் வெள்ளை ஒரு பாசி, ஆரஞ்சு கலர் ஒரு பாசி, வெள்ளை ஒரு பாசி போடணும். ஆனால் இந்த 2 வெள்ளை பாசியும் விட்டுறணும். இந்த ஆரஞ்சு கலரு இந்த 3 பாசியும் தான் நம்ம இந்த ஊசி உள்ளே எடுக்கணும். போட்டுட்டு காமிக்கிறேன். ஒரு வெள்ளை பாசி, ஒரு ஆரஞ்சு கலர், ஒரு வெள்ளை போட்டுட்டு இந்த 3 பாசியும் தான் எடுக்கணும். இந்த ரவுண்டில் வர்றதுக்கு இந்த வெள்ளை பாசி சைடில் இருக்கட்டும். 3 பாசி வரும். இப்போ இனிமேல் அடுத்த ரவுண்டு வரும்போது இதை ஃபில் பண்ணலாம். இப்போ இந்த 3 பாசியும் எடுக்கணும். பாருங்கள், இந்த ரவுண்டும் போட்டு முடிச்சாச்சு. இதே போல் இருக்கும். இந்த 3 பாசி இருக்கணும். வெள்ளை பாசி, நடுவில் ஒவ்வொரு பாசி ஆரஞ்சு கலர் இருக்கணும். இப்போ நம்ம இந்த பக்கத்தில் இந்த வெள்ளை பாசி 2ஐயும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ 2 பாசி போட்டுக்கலாம். இதில் அந்த வெள்ளை பாசி ரவுண்டு வரணும். 5 மணி பூ வரதில் 3 பாசியும் சேர்த்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி வரும். இப்போ இந்த ஆரஞ்சு கலரோடு சேர்த்து இந்த வெள்ளை பாசியும் எடுத்துடலாம். ரெண்டு பாசி போட்டுடலாம். வெள்ளை பாசி, மூணு பாசி எடுக்கணும். இதே போல் இந்த மீதி 3 பூவையும் போட்டுடலாம். பாருங்க, இந்த ரவுண்டும் இதில் முடிஞ்ச பிறகு இனி இந்த பாசியும் சேர்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த 3 பாசியும் எடுக்க போகிறோம். அதனால் ஒரு ஆரஞ்சு, ஒரு வெள்ளை, ஒரு ஆரஞ்சு இப்படி போட்டுடலாம். இந்த 3 பாசியும் சேர்த்து எடுத்துடலாம். இந்த 2 பாசியில் நடுவில் வரணும். அது பாருங்கள், ஒரு பூ இப்படி போட்டிருக்கோம். அடுத்தது போடும்போது நம்ம இந்த 4 பாசியும் சேர்த்து எடுக்க போகிறோம்.
அதனால் முதல்ல ஒரு ஆரஞ்சு கலரும் ஒரு வெள்ளையும் போட்டுடலாம். இந்த சைடு என்ன பாசி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை கனெக்ட் பண்ணி போடுங்க, அப்போ கரெக்டாக வரும். இப்படி எடுத்துடலாம். இந்த 3 பாசியும் சேர்த்து எடுத்துடலாம். எப்பவுமே 2 பாசி தான் போடணும், ஒரு ஆரஞ்சு ஒரு வெள்ளை. ஏன்னா நம்ம கீழே 4 பாசி எடுக்க போகிறோம், அதனால் 2 பாசி போட்டுடலாம். கரெக்டாக போட்டாச்சு. இப்போ இந்த 4 பாசியும் எடுத்துக்கலாம், 3 பாசியும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம இதில் நடுவில் ஒரு வெள்ளை பாசி போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுலேயும் ஒரு 5 பாசி வந்துடும், இதுலேயும் 6 மணிப்பூ வந்துடும். இப்போ இதில் ஒரு வெள்ளை போட்டுடலாம். வெள்ளை போட்டுட்டு இந்த வெள்ளை பாசி எல்லாமே ரவுண்டில் ஜாயின் போட்டு எடுத்துடலாம். பாருங்க, அழகான ரவுண்டு ரெடி ஆகிட்டு இனி இதில் நாட் போட்டுடலாம். நல்லா டைட் பண்ணிவிட்டு நாட்டு இப்படி போட்டுருங்க. இதில் இப்படி கொடுத்து எடுத்து இதே போல் இப்படி உள் பக்கமாக கொடுத்து எடுத்துட்டால் நாட்டு விழுந்துடும். எனக்கு இப்போ கொஞ்சம் கட்டையாகி போச்சு டொயின்னு. இப்படி கொடுத்து எடுத்துடலாம். ஒரு நாட்டு விழுந்துடும், நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், 3 பால் செய்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதுவும் 3 கிண்ணம் போட்டு வச்சுருக்கேன் ஒரே கலரில். இதை நம்ம எப்படி போட்டுடலாம், பார்க்க அழகாக இருக்கும். இதே போல் இப்படி வச்சு ஷோகேஸில் வைக்கலாம். நான் இதை ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதை ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணுறதுமே உங்களுக்கு வீடியோ போடுறேன். பாலை கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி.